பாட் டு பிளேட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மல்லி இலை துவையல் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த துவையலை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். பிரெட்டில் கூட நம்ம தடவி சாப்பிட்லாம். சூடான சாதத்தோடு நம்ம கலந்து சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். ரொம்ப தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோன்னா இந்த துவையலை செஞ்சு எடுத்துகிட்டு போனால் அது கெட்டு போகாது. சுவையான இந்த துவையலை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் 3 கட்டு மல்லி இலை எடுத்திருக்கேன். மல்லி இலை நம்ம வாங்கும் போது அதில் நிறைய மண் இருக்கும். அந்த மண் போக அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது சூடானதும் 2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து கொஞ்சம் வறுபட்டதும் அதில் 5 காய்ந்த மிளகாய்கள் சேர்த்துக்கோங்க. காய்ந்த மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்ற அளவுகளில் சேர்த்துக்கோங்க. உளுந்து நல்ல பொன்னிறம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. உளுந்து நல்ல பொன்னிறம் வந்ததும் மல்லி இலைகளை அதில் சேர்த்துக்கோங்க. மல்லி இலை ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா முதல்ல கொஞ்சமாக போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு மீதி இலைகளை அடுத்ததாக போட்டு வதக்கிக்கோங்க. நம்ம பார்க்கும்போது மல்லி இலை ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது வதங்க வதங்க அதோட அளவு ரொம்ப குறைவாயிடும். கொஞ்சம் வதங்கி வந்ததும் நம்ம புளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். புளியை மொத்தமாக போடாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக்கி போட்டுக்கோங்க. புளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுருங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் மூடியை திறந்துருக்கேன். மல்லி இலை நல்லா வெந்திருக்கு. ஆனால் மல்லி இலையில இருந்த தண்ணி எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த தண்ணி எல்லாம் வத்துற அளவுக்கு நீங்கள் திரும்பவும் நான் அதை நல்லா வதக்கணும். இப்போ தண்ணி எல்லாம் நல்லா வத்தி வதங்கி வந்துருச்சு. நம்ம உள்ளே போட்ட புளி கூட நல்லா வெந்திருக்குது. இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச இந்த விழுதை நம்ம திரும்பவும் தாளித்து வதக்க போகிறோம். கடாயில் திரும்பவும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 காய்ந்த மிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நாம் முழுவதும் மல்லி இலை சேர்க்கறதுக்கு பதிலாக பாதி அளவு மல்லி இலை பாதி அளவு புதினா சேர்த்து செஞ்சாலும் ரொம்ப சுவையாக இருக்கும். அதே மாதிரி பாதி அளவு கருவேப்பிலை பாதி அளவு மல்லி இலை சேர்த்து செஞ்சாலும் சுவையாக இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இதை நல்லா வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு இதோட சுவையும் அதிகமாகும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம நல்லா வதக்குறதுனால இது சீக்கிரம் கெட்டு போகாது. ரொம்ப நாளைக்கு நாம் வச்சு பயன்படுத்திக்க முடியும். இப்போ சுவையான மல்லி இலை துவையல் தயாராகிடுச்சு. இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லையோ அல்லது ஒரு பாட்டில்லையோ போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 1 வாரத்துலேருந்து 10 நாள் வரை கெட்டு போகாமல் இருக்கும். வெளியில் வச்சிங்கன்னா 4 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். சூடான சாதத்தில் கொஞ்சமாக இதை கலந்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். சுவையான இந்த மல்லி இலை துவையல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.